இருக்கும் காலையா மத்தியானம் ஆயிடுச்சா? வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வணக்கம். எல்லோரும் வந்து படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான். பட் வாழ்த்து வந்த 2 பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார், ஆர்வி சார் உங்களுடையும் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன படம், ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பட் இது எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம். ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களை லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான். பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது, ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா அதை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த துறைக்கு இறங்குறீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள். அஸ்வின், we've been friends, ரொம்ப நாளாக we've been friends. லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டரான சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வாசன். அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அது தான். என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே he is the sweetest, the most grounded person I've met. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படியே இருங்க, மாறாதீங்க. ப்ளீஸ் பி த சேம் பர்சன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. கர்ணா சார், உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நீங்களும் நானும் நிறையா பேசி சண்டை போட்டு சமரசமாகி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ. ஃபஸ்ட் டைம் டைரக்டருங்கிற அந்த இது ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல. வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் குஷி டார்லிங், உங்களுக்கும் இது தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பட் தெலுங்கில் நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லவ் யூ டார்லிங். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துக்கல. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கிஷோர், சாரி உங்களை பற்றி பேசல. நீங்கள் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க தன்னடக்கம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் ஒளிஞ்சிக்கிட்டு வேற இருக்காங்க. கிஷோர், ஆல்வேஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அவர்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருப்பேன். படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பேன். எவ்வளோ கிராஃப்ட், எவ்வளோ அழகான ஒரு கிராஃப்ட்டுக்கு உடமையோ அவ்வளோ அழகான ஒரு மனசுக்கும் மூளைக்கும் உடமை அவர். லவ்லி டியர் ஃப்ரெண்ட். ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகேன். தேங்க்யூ. சாரி அபவுட் தட். நேரம் கருதி சுருக்கமாக 2 வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன். ஒருத்தருக்குமே சொல்ல. ஆமாம், மனசு விட்டு பேசுகிறேன்னா லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா. அந்த நேரத்துக்கு என்ன வந்து கூப்பிடல, அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க அவங்க. டைம் ஆகி போச்சுங்கும் போது மெல்ல ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ சிறப்பான இந்த ஐபிஎல் திரைப்படத்தினுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், முன்னால் உட்காந்துருக்காங்க, வாழ்த்து வந்திருக்க அவங்க எல்லாத்துக்கும், இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வேகமாக பேச வேண்டியது, சீக்கிரமாக பேச வேண்டியது. நான் சொன்ன மாதிரி நிக்கில், நீ என்னை மாட்டி விட்ட. கோயம்புத்தூரில் நான் ஒரு ஏரியாவில், பாரதிபுரம்னு ஒரு ஏரியா, பேடமேட்டு பக்கத்தில், அங்கே குடியிருந்தேன். அங்கேருந்து சித்தாபுரம்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம். அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது.
அந்த ஏரியாவில். எனக்கு கேரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது அந்த கிளப்பில் போய் மெல்ல கேரம் விளையாடுறதுக்கு புது ஆளுன்னு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா, யாரோ ஒரு புது பையன் வந்திருக்கான்னு. அப்புறம் நான் நல்லா ஆடுவேன். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே அவங்க எல்லாருமே இந்த நேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே, நம்ம ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லி ஜெயிச்சுட்டு இருந்தால் அந்த ஏரியா ஒரு பாசம் இருக்க முடியா. அப்புறம் ஒவ்வொரு நாள் சொல்லும்போதும் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லு. எனக்கு அந்த ஆள் யாரையா அவர் கூட ஆடணுன்னா பாக்கி எல்லாத்தோடையும் ஆடியாச்சு. இப்போ அந்த ஆள் மட்டும் பேலன்ஸு. அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சார், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க, எங்கள் ஆள் ஒருத்தருக்கு அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார், கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட. சரின்னு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்தோடனே அப்புறம் அவரை பார்த்தோம், இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம். நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரையலில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி லேசாக அப்படி டச் பண்ணிக்கிட்டு அப்போ அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட் காயினெல்லாம் நல்லா போட்டார், கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார். வேறு டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல. அப்புறம் ஒரு ட்ரையல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2வது ட்ரையல் அவங்க உடனே அவர் ஆட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லோரும், ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ, ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா, எல்லோரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிகிட்டு இருக்காங்க, உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் டாஸ் போட்டு பண்ண ஆட ஆரம்பித்தோம். இப்போ நான் எடுத்தோன்னே அவரை சிங்கிள் காய் போடுற ஆள் டபுள் ஐடியாக்கெல்லாம் போகலை அப்படின்னு ஒன்றுமே எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன். அது விழுந்தோடனே அவருக்கு லேசாக அப்படியே இப்படி என்னை பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் ஆடினது பூராமே டிஃபென்ஸ் போட்டு நான் ஆட ஆரம்பித்தேன். அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி ஏதோ அவங்க எல்லாருமே இதான மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒன்று பண்ணால் பிரமாதமான கைதட்டல், எனக்கு கைதட்டல் இல்லை. அப்புறம் இப்படி போயிட்டே இருந்தது. அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன், இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினச்சி இன்றைக்கி கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணுன்ட்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிற நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜெயிச்சேன்னா ஆகிருப்போது, ஒரு நாள் தோற்றாதனால என்ன ப்ரெஸ்டீஜ் ஆகிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். அப்படி இப்படியே ஆடி அப்படியே 2 பேரும் ஈக்குவல் வர்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயித்தார். உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் அடித்து விசில் அவங்க எல்லாம் கை தட்டி இது பண்ணாங்க. அப்புறம் காஃபி சாப்பிட்லான்ட்டு போனோம். அப்புறம் உட்காந்தோம். ஒன்று நான் சும்மா சாதாரண சொன்னேன், நல்லா ஆடினீங்க சார், இல்லை ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வேணும்னு எனக்கு விட்டு கொடுத்தீங்க எனக்கு தெரியும். இல்லை அப்படி இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆடினீங்க அப்புறம் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியும். இல்லை அப்படி இல்லைண்ணா, இல்லை அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நான் கூட வந்து ரேவதி முதல்ல என்கிட்ட என்னோடய படத்தில் தான் வந்து டார்லிங்கு. அப்புறம் நான் பார்த்தேன், ஏஜ் வந்து எனக்கு இடிச்சுது. என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருந்தது, +1 +2 படிக்கிற பொண்ணு மாதிரி. எனக்கு காலேஜ் எல்லாம் முடித்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன். அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தேன். அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டர் மண்வாசனில் புக் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்து எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது. அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிடலான்ட்டு அதுக்குள்ளே எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு போய் அந்த நிலாவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை நடிக்க வச்சுட்டாரு. அதுவும் போச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன். அம்பியா வந்தது, வந்து சார் என்கிட்ட சேச்சி ஆனோம் அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அடுத்து தூரம் நின்று போச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, அதில் போட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசிட்டாலும்னா பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். டகால்னு பார்த்தா எங்கள் டைரக்டர் மறுபடியும் அதையும் கூப்பிட்டு இத்தனை மிஸ் ஆகும்போது எப்படி இருக்கும்.
ஆனால் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க. என்னென்னா அது யார் கையில் வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட போனதுனால எல்லாருமே அவ்வளோ இதாக வந்தாங்க. அந்த மாதிரி அபிராமி மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார். அபிராமி வந்து கதாநாயகியாக நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயகியாக நடிக்கிறாங்களே, அது ஒரு 2-3 படம் பார்த்தேன். அதில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிது. நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வெங்கட் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. இந்த இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது. அதில் வந்து படம் 2 படம் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க. இது எனக்கு நேரம் கருதி நான் வந்து வேறு நிறையா சொல்லணும்னு நினச்சி, இன்னும் பேரண்ட்ஸ் எல்லாம் பேச வேண்டியதே பேசலன்னு நினைக்கிறேன். டைம் முடிச்சு உட்கார வச்சுட்டாங்களோ. அதான். ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்து பாட்டு தானே போடுவாங்க. நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான், இந்த பையன் எப்படிடா டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமாம டான்ஸ் ஆடினாப்புல அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல. நான் பரவாயில்லையே, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு. அப்போ நான் பின்னாடி விசாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இல்லைன்னா வந்து அந்த மதுரையிலலாம் ஷூட்டிங் நடக்கும்போது மணி தானே சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியர் ஆகிட்ட, ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது ஏதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் ரேசிங் ஸ்டாரில் உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடையும் ஹீரோ கூடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆனால் ப்ரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் ஸ்டார்னு தான் அவங்க பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அது எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க. உனக்கு ஓகே. அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மாய் குச்சொன்னது கதை அந்த கொண்டாமா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது. தொந்தரவு தமிழ் நேர்ச்சுக்கோமா. ஏன்னா இப்படி வந்து நின்று நாங்கள் ராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும்போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்படியே ஒரு படம் 2 படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இது என்னென்னா இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட இந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்கிறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்குன்னு பேசிடுவாங்க. ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல, கற்றுக்கோ. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய இது பார்த்தேன் நான். ட்ரெய்லரு கதை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்பவுமே ரியலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க, அது ஈஸியாக அப்ரிசியேஷனும் கிடைக்கும். அதனால் இந்த கதை எனக்கே இந்த அது சொன்னதுலேருந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதனால் வெற்றி விழாவில் மீட் பண்ணுவோம். நண்பா, நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்ட பாரு. 12:30 மணிக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்துன்னு என்ன வீட்டில் சொல்லிட்டுங்க லேட் ஆகுன்னு சொல்லி மெல்ல பேசிக்கலாம்னாரு. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமான நன்றி, வாழ்த்துக்கள். சினிமா துறையிலே இயக்குனர்லேயே விவரமான ஆள் யாருன்னா பாக்கியராஜ் சார் தான். ஆனால் இன்றைக்கி விவரமான ஆள் யாருன்னா இயக்குனர் செல்வமணி சார், இயக்குனர் உதயகுமார் சார். ஃபஸ்ட்டு பேசிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கமலா தேட்டரில் என்ன கிளைமேக்ஸ் வரும்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர் டி உதயகுமார் சார், நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவரும் தான் இது வரைக்கும் நினச்சிருக்கேன். இன்னைக்கு தான் தெரிஞ்சது அபிராமி ரசிகர் மன்ற தலைவர்னு. குணா படத்தில் கமல்ஹாசன் கூட இத்தனோட அபிராமி சொன்னதில்லை. ஒரு படம் மிஸ் ஆகி போச்சுன்னா
எவ்வளோ ஏக்கம், எவ்வளோ புலம்பல். மேடம் சீக்கிரம் படம் ஆரம்பிக்க போகிறாரு, கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ தான் அவருக்கு சினிமாவுக்கு வந்த திருப்தி ஆகும் அவருக்கு. இல்லைன்னா எத்தனை ஹிட் கொடுத்தாலும் சில ஃபீல் வந்து அந்த ஹிட்டு கொடுத்தத நிறைவு வராது. சீக்கிரம் முடிக்கணுமா? ஓகே சார், ஓகே சார். நான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தவுடனே இந்த ஹீரோனி பேர்லாம் கொஞ்சம் விசாரித்து வச்சுக்குவேன். ஏன்னா பேசும்போது வாழ்த்து பேசணும்ல. ஆனால் இன்னைக்கு அந்த வேலையும் ஆர்கே சீனிவாசன் சார் அடிச்சுட்டு போயிட்டார். நானே கேட்கல, அவர் கேட்டு வச்சுருக்காரு குஷிதா கதாநாயகி பேருன்ட்டு. ஆமாம், நிறைய பேர் நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க இன்றைக்கி. இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா நட்பு. உங்களுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒரு நண்பனுக்காக அவரை இயக்குனர் ஆக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு நான் உண்மையிலேயே புருஷரை பாராட்டுறேன். அதே மாதிரி ஒரு நட்புக்காக அவர் படம் எடுத்தாலும் நம்ம டைரக்டர் வந்து கதைக்காகத்தான் படம் பண்ணியிருக்கார். அது ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு. கண்டென்ட் கேட்டேன். இப்போ உள்ள சமூகத்துக்கு தேவையான படம். இயக்குனர் சிந்திப்பாங்க, ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு போயிடணும். சிந்திக்கிற வேலையெல்லாம் இயக்குனருக்கு, மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போயிடணும். ஆனால் சில இயக்குனர் தான் அவரும் சிந்தித்து மக்களையும் சிந்திக்க வைப்பாங்க. இந்த படம் மக்களையும் சிந்திக்க வைக்கிற படம். ஐபிஎல் ஒரு சமூக சிந்தனையோட, சமூக அக்கறையோட கருணாநிதி அவர்கள் படத்தை எடுத்திருக்கிறாரு. கருணாநிதி அப்படிங்கும்போது அது சாதாரண பெயர் இல்லை, அது பவர்ஃபுல் பெயர். அது தமிழ் திரையுலகில் கருணாநிதி அப்படின்னா இந்த வரலாறு இருக்க வரைக்கும் அந்த பேர் சினிமாவில் இருக்கும். ஏன்னா அரசர் கதைகள், சாமி கதைகள் வெறும் பாட்டாக போய்க்கிற காலகட்டத்தில் இந்த சினிமா அப்படியே திருப்பி போட்ட படம் பராசக்தி. கலைஞரோட வசனம். அதுக்கப்புறம் சினிமாவே வேறு ரூட்டில் போயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ப்ரொடியூசர் அந்த பேனர் நேமில் தான் டைட்டில் போடுவாங்க. ஏவிஎம்மின் வாழ்க்கை, அது மாதிரி தேவரின் தெய்வம், ஜெமினியின் ஒளி விளக்கு, இப்படி பேனர் போட்டு தான் டைட்டில் வரும். அதுக்கப்புறம் இயக்குனர் காலம் வரும்போது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஸ்ரீதர் சார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம், அப்படி அப்புறம் பாலச்சந்தரின், அப்புறம் பாரதி ராஜாவின், அது ஆரம்பம். ஒரு ப்ரொடியூசர் பேர் போகிறது ஓகே, இயக்குனர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க பேர் போகிறது ஓகே. ஆனால் ஒரு வசனகர்த்தா அவர் பேரை போட்டு ஒரு டைட்டில் வர்றது அந்த கருணாநிதிங்கிற வார்த்தை பேர். கருணாநிதியின் பராசக்தி, கருணாநிதியின் பூம்புகார். அங்கே பேனர் இருக்காது, டைரக்டரும் கீழே இருப்பாங்க. அப்போ ஒரு வசனகர்த்தா அந்த ஒரு படத்தை தாங்கி நிற்கிறார். கருணாநிதியின் போட்டு போகிற அளவுக்கு. அதனால் சில நேரங்களில்